பிரம்மதேவருடைய வரத்தை மதித்து அவர் அதை காட்டிக்கொள்ளவும் மாட்டார். இனி என்ன வழி உள்ளது மாமா? இதற்கான விடை மகாதேவரிடம்தான் உள்ளது. யார் நீ? உனது சுய வடிவத்திற்கு வந்துவிடு. உண்மையில் நீ எதற்காக இங்கு வந்துள்ளாய் என்ற காரணத்தை கூறிவிடு. அப்படி செய்தால் நாங்கள் உன்னை மன்னித்தும் விடுவோம். மற்றவரை மாய வலையில் வீழ்த்தும் ஒருவர் தானும் அந்த வலையில் சிக்கிக் கொள்வார். இதே படிப்பினையை நான் எனது புதல்வன் அந்தகனுக்கு தெரிவிக்க நினைத்தேன். ஆனால் வருத்தம் என்னவென்றால் அவன் அனைத்தையும் புரிந்து கொள்ள மிகவும் தாமதம் செய்துவிட்டான். ஆனால் நான் இங்கு யார் என்பதை நிரூபிக்க வரவில்லை. நான் இங்கு எனது கணவருக்காக வந்துள்ளேன். ஏனென்றால் எனக்கு நம்பிக்கை உள்ளது, அவர் நிச்சயமாக உண்மையை உணர்ந்து கொள்வார். நான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டுமென்றால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு உண்மைதான் உள்ளது. அந்த உண்மை என் முன்பு உள்ளது. உண்மை பொய் குறித்து விளக்கம் அளிப்பது எனக்கும் எளிதுதான் மகாதேவா. ஆனால் நான் ஒன்றை அறிவேன். தங்களை அடைவதற்கு எனக்கு வார்த்தைகளே தேவையில்லை. தாங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் மகாதேவா. தங்கள் இருவரில் யார் பார்வதி என்பதையும் யார் ஆதி என்பதையும் நான் நன்கறிவேன். உண்மைக்கு சாட்சி வேண்டுமென்பது அவசியமில்லை. எனவேதான் எனது கௌரி யார் என்பதை நான் நன்கறிவேன்.